விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு பிறகு நீண்ட உரை விஜய் அவர்களுடையது அப்படின்னா சட்டமன்றத்தில் நேற்று இருந்த அந்த உரை தான் ஒரு மசாலா சினிமா மாதிரி இருந்தது. அந்த உரை ஒரு நல்ல காரியமோ கெட்ட காரியமோ எங்க போனாலும் அதை போட்டோ எடுத்து ரீல்ஸ் எல்லா கட்சியிலையும் போட தான் செய்யறாங்க. நேற்று முழுக்க அவர் பொலிட்டிக்கல் மெசேஜிங்காக அந்த ஸ்பீச்சை யூஸ் பண்றாரு. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா டிஎம்கேவுக்கு எதிரான தன்னுடைய அட்டாக்கை ஷார்பன் பண்றாரு. அதிமுகங்கிற பெயரை நான் உச்சரிக்க மாட்டேன், ஏன்னா அதிமுகங்கிற கட்சியை என் கட்சியில கரைக்கிற வேலையை நான் ஆரம்பிச்சிட்டேன். எம்.கே. ஸ்டாலின் ஸ்டில் த டிஎம்கே பிரசிடென்ட். அவர் 50 வருட காலம் தமிழ்நாடு அரசியலில் இருக்கக்கூடியவர். அவரை இக்னோர் பண்ணிட்டு நீங்க தமிழ்நாடு அரசியல்லாம் இந்த காலத்துல பேச முடியாது. ஜெயலலிதா அவர்களும் கருணாநிதி அவர்களும் மறைந்த பிறகு திரு எடப்பாடி பழனிசாமியும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் ஒரு அரசியல் மாண்பை நிறுவியிருக்கிறார். திமுக இதை விட அவங்க எமர்ஜென்சி எல்லாம் பார்த்த கட்சி, ஒரு அரெஸ்ட்டுக்கெல்லாம் பயப்படுற கட்சி எல்லாம் டிஎம்கே கிடையாது. எப்பொழுதுமே திராவிட கட்சிகள்ல ஒரு கிளை செயலாளருக்கு ஒரு பிரச்சனைனாலும் டாப்ல இருந்து மேல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும். உங்களுக்கு எதிராக பேசுறாங்கிறதுக்காகவே நீங்க அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அப்புறம் தமிழ்நாட்டில் எல்லாரையும் நீங்க அரெஸ்ட் பண்ண வேண்டியதுதான். வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயசூர்யா. நம்முடைய இன்றைய நேர்காணலில் பத்திரிகையாளர் திரு சிவபிரியன் அவர்கள் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். நேற்று ஆளுநர் உரையின் மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் எல்லாரும் ஃபர்ஸ்ட் நாள் வரும்பொழுதே வாயை திறங்க சிஎம் அப்படின்ற மாதிரி வந்தாங்க. நேற்று போதும் அளவுக்கு சிஎம் பேசிட்டாங்களா? அவருடைய உரை அப்படின்றது ஒட்டுமொத்தமான தமிழக மக்களுக்கான பதிலாகவும் இருந்ததுங்களா? அவருடைய உரையை நீங்க எப்படி பாக்குறீங்க? அரசியலுக்கு வந்த பிறகு திரு விஜய் அவர்களுடைய நீண்ட உரைனா நேற்று சட்டமன்றத்தில் ஆற்றிய உரை தான். அவர் ஜூன் 1ஆம் தேதின்னு நினைக்கிறேன் திருச்சி கிழக்கு மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் அந்த பொதுக்கூட்டத்தில் பேசும்போது, நான் 20 நிமிஷத்துக்கு மேலே பேசக்கூடாதுன்னு நினைக்கிறவன், நான் 20 நிமிஷத்துக்கு மேலே இது வரைக்கும் பேசினதே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். ஐ திங்க் அந்த மாநாடு, விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு பிறகு நீண்ட உரை விஜய் அவர்களுடையது அப்படின்னா சட்டமன்றத்தில் நேற்று இருந்த அந்த உரை தான். 43 நிமிடங்கள் அந்த உரை நீடித்தது. ஒரு மசாலா சினிமா மாதிரி இருந்தது அந்த உரை. எல்லாமே அதில் இருக்குது. அதில் மீம் மெட்டீரியல் இருக்குது, அதில் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்க்கான கண்டென்ட் இருக்குது, பொதுமக்களுக்கான செய்திகள் இருக்குது, பொலிட்டிக்கல் மெசேஜிங் இருக்குது, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தாவேக அரசினுடைய என்னென்ன முக்கியமான பணிகள், முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது இருக்குது. அது ஃபைனலாக ஒரு ஆக்ஷனோட அவர் முடிக்கிறாரு. இதை எதிர்கட்சிகள் ஒரு இன்ஸ்டாகிராமுக்கான ஒரு மெட்டீரியலாக இதை பார்க்குறாங்க. பட் இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறது இப்போ எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுமே மக்களை போய் நேரில் சந்திக்கிறாங்களோ இல்லையோ இன்ஸ்டாகிராமில் ரீல் போடணும். எங்கே போனாலுமே ஒரு நல்ல காரியமோ கெட்ட காரியமோ எங்கே போனாலும் அதை ஃபோட்டோ எடுத்து ரீல்ஸ் எல்லா கட்சியிலையும் போட தான் செய்கிறாங்க. இது அந்த விமர்சனம் அப்படிங்கிறது ரொம்ப நாளைக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. பட் விஜய் அவர்களுடைய ஸ்பீச் பார்த்திங்கன்னா, ஒரு முதலமைச்சராக கவர்னருடைய அந்த அட்ரஸ்க்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான அந்த விவாதத்தில் அந்த முதல்வரனுடைய பதிலுரையில் இப்படி தான் அந்த பதிலுரை இருக்கணும், இந்தந்த விஷயங்களை பற்றி மட்டும்தான் பேசணுங்கிறதெல்லாம் இல்லை. இதுவரைக்கும் அங்கு பதிலுரை அளித்த எல்லா முதல்வர்களும் அரசியல் பேசியிருக்கிறார்கள். திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் உட்பட அரசியல் பேசாமல் ஒரு சட்டசபை இருக்கவே முடியாது. ஸோ விஜய் அவர்களும் அரசியல் பேசியிருக்கிறார். ஸோ ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவாக நிறைய விஷயங்கள் இல்லை அப்படின்னாலும் அது உங்களுக்கு கவர்னர் அட்ரஸ்லேயே தெளிவாக சொல்லிட்டாங்க. அது கவர்னர் படித்தாலும் அது தாவேக அரசு, முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுடைய தனி செயலாளர்களும், ஜோசப் விஜய் அவர்களுடைய ஆட்சியினுடைய அந்த சீஃப் செக்ரட்டரி, இது போன்ற அதிகாரிகள் எழுதிய உரை தான் அது. அவருடைய கவர்மெண்ட்டுடைய மிஷன் ஸ்டேட்மெண்ட். அப்போது நேற்று முழுக்க அவர் பொலிட்டிக்கல் மெசேஜிங்காக அந்த ஸ்பீச்சை யூஸ் பண்ணுறாரு. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கேவுக்கு எதிரான தன்னுடைய அட்டாக்கை ஷார்பன் பண்ணுறாரு.
திமுக தாவேகாவுக்கு தான் போட்டி, வேற யாருமே இதுக்கு நடுவில் இல்லை, மற்ற எல்லாரும் மற்றும் பலர் அப்படின்னு அவர் சொல்லிட்டு வந்த நிலையில் அதே ஸ்டேட்டஸ்கோ தான் கண்டினியூ ஆகுது. தேர்தலுக்கு முன்னையும் திமுக தான் எனக்கு எதிரி, தேர்தலுக்கு பின்னும் திமுக தான் எனக்கு எதிரி. நான் திமுகவை மட்டும்தான் டார்கெட் பண்ணுவேன், பொலிட்டிக்கலாகவும் சரி அட்மினிஸ்ட்ரேட்டிவாகவும் சரி நான் டிஎம்கேவை மட்டும்தான் டார்கெட் பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் விஜய் அவர்களுடைய அந்த பேச்சிலிருந்து வெளிப்படுகின்ற ஒரு விஷயம். இன்னொன்று, இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸும் இன்னைக்கு அவருக்கு கிட்டத்தட்ட வாக்களித்தவர்கள் எல்லாருமே எதிர்பார்த்தது வந்து ஒரு மாற்றம். ஏதாவது ஒரு விதத்தில் மாற்றம் வருமோ அப்படிங்கிறதா. அந்த மாற்றம் வருதா வரலையா அப்படிங்கிறது வந்து கொஞ்ச நாள் ஆகும். இப்போ அவங்க எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் வந்து சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் வந்து பொலிட்டிக்கலி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கவர்னன்ஸ் வைஸ் வந்து கரப்ஷனை என் பண்ணுறதுக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை எடுக்கிறாங்க. அதெல்லாம் பாராட்டுக்குரியது. ஆனால் அதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு சஸ்டெயின் ஆகும் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர்கிட்ட இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் தவிர்த்தாலும் கூட அந்த ஸ்பீச் வந்து பெருமளவில் மக்கள்கிட்ட ரீச் ஆகக்கூடிய ஸ்பீச்சாக தான் இருந்ததாக நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த நான் சொன்ன மாதிரி எல்லாமே இருந்துச்சு அந்த ஸ்பீச்சில். டிஎம்கேவுக்கு எதிரான ஒரு விஷயம், அதே மாதிரி டிஎம்கேவை நான் ஏன் எதிர்க்கிறேங்கிறது. இன்னொன்று, நான் ஒன்றும் எடுத்த உடனே கட்சியை ஆரம்பித்த உடனேலாம் முதலமைச்சர் ஆகிடல. 30 வருடம் மக்களுக்காக நான் உழைத்திருக்கிறேன். 30 வருடம் என்னுடைய விஜய் மக்கள் இயக்கம் மக்களோடு இருந்திருக்கிறது. முதல்ல ஃபேன் கிளப் அசோசியேஷனாக இருந்தது, அதுக்கப்புறம் மக்கள் இயக்கமாக மாற்றணும். அதையே தான் நாங்கள் தாவேகான்ற கட்சியாக பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே டிஃபெண்ட் பண்ணுறாரு. நீங்கள் சொல்கிறது எதுவுமே சரி கிடையாது அப்படி. அதுக்கப்புறம் வந்து அரசியல் ரீதியாக திமுக தாவேகா மீது வைத்த குற்றச்சாட்டுகள், சோஃபா மாடல் அரசு, நீங்கள் வந்து திமுகவினுடைய அந்த கிட்டத்தட்ட அந்த டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு அவர் சொல்ல வர்றாரு. என்னென்னா, நீங்களே அனுப்பிச்சி வச்சதா சொல்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு அமைச்சரவை கொடுத்ததை மட்டும் நீங்கள் ஏன் வந்து அப்ஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது, ஸோ முழுக்க இது வந்து டிஎம்கேவை தன்னுடைய அரசியல் எதிரியாக இன்னும் நிலைநிறுத்துகிறார் திரு விஜய் அவர்கள் தான். பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிற அந்த இடத்துல கூட அதிமுகவினுடைய பெயரை கூட உச்சரிப்பதற்கு அவருக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அதிமுக அந்த பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லும் பொழுதுதான் வந்து எதிர்கட்சி வந்து வெளிநடப்பு பண்றாங்க. ஆதாரத்தோட சொல்லுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிறாங்க. நீங்க வெளியில பேசுறது வேற, ஆனா சட்டசபையில சொல்லும் பொழுது ஆதாரத்தோட பேசுங்க அப்படின்றதையும் முன்வைக்கிறாங்க இல்லையா? அப்ப கூட அவங்க அதிமுக அப்படின்னே சொல்லாம வந்து சொல்றதுக்கான காரணம் திமுக அப்படிங்கிற இடத்த சொல்லக்கூடாது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகங்கிற பெயரை நான் உச்சரிக்க மாட்டேன். ஏன்னா அதிமுகங்கிற கட்சியை என் கட்சியில் கரைக்கிற வேலையை நான் ஆரம்பிச்சிட்டேன். அந்த கட்சியில் இருந்து தான் நான் அதிகமாக போச்சு பண்ணுறேன். ஸோ அப்போ நான் அந்த கட்சியே நான் எதுக்கு லெஜிட்டிமைஸ் பண்ணணும், அந்த கட்சியே நான் எதுக்கு வந்து நான் ரெகக்னைஸ் பண்ணணும். ஸோ என்கிட்ட அந்த கட்சி வந்து கரையணுன்னும் போது நான் அந்த கட்சியை வந்து நான் ரெகக்னைஸ் பண்ணலைன்னா தான் இப்போ நான் அவங்கள கண்டுக்கலைங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ திமுக அதிமுக 2 பேரும் பார்ட்டி ஃபண்ட் வாங்கினாங்கன்னு நான் சொல்லிட்டேன்னா அந்த பழி பாவத்தை 2 பேரும் ஏற்றுக்கணும். அப்போ நான் அதிமுகவை எந்த விதத்திலையும் நான் காயப்படுத்த விரும்பலை. ஏன்னா அதிமுக தலைமை எனக்கு எதிராக இருக்கலாம், ஆனால் அதிமுகவில் இருக்கின்ற தலைவர்களும் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்களும் அதனுடைய தொண்டர்களும் அடுத்த தேர்தலில் எனக்கு வாக்களிக்கணும். அவங்க முழுக்க அவர் மீண்டும் எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் இன்வோக் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவை கம்ப்ளீட்டாக தன்வசப்படுத்தி புதிய அதிமுகவாக தன்னை காண்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய எண்ணமாக நான் பார்க்கிறேன். அதனால தான் அவர் அதிமுகவினுடைய பெயரை சொல்லவே அவர் வந்து அந்த இடத்தில் தயங்குகிறார். முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் கூட வந்து இப்போ சேர்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் அதிமுகவில் இருப்பவர்களை எல்லாரையும் சேர்த்துக்கணுங்கிறது தான் விஜய் அவர்கள். நீங்க ஒரு மசாலா சினிமா பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க. இன்னும் அவர் நடிகர் அப்படின்ற ஒரு மனநிலைமை இருக்கா? ஏன்னா எதிர்கட்சிகளும் வந்து விமர்சிக்கும் பொழுது ஒரு ஃபேண்டசியா இருக்கு, ரீல் ஆச்சு அப்படின்ற ஒரு விமர்சனத்தையும் வைக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சார், முந்தின நாள் சபாநாயகர் பேசும்பொழுது சட்டசபை மாண்பை காக்கும் விதமாக இருக்கணும்னு சொல்றாங்க. இதற்கு முன்னதாக வந்து விஜயகாந்த் அவர்கள் ஒரு சைகை செஞ்சப்போ மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. நேத்து முதலமைச்சர் ஒரு பெர்மிஷன் கேட்டுட்டு இதை செஞ்சுக்கவா அப்படின்னு வந்து லாஸ்டா ஒண்ணு செய்யறாங்க இல்லைங்க. அன்னைக்கு சபாநாயகர் சொல்ல வந்தது என்னன்னா, ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்களை மற்றொருவர்களை கேலி செய்யும் விதமாக ஒரு சில முக ஜாடைகளை காமிச்சாங்க. அது தவறு. அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நீங்கள் வந்து சட்டமன்றத்தில் பண்ணக்கூடாது. ஆனால் முதலமைச்சர் செய்தது சரியா தவறாங்கிறத நீங்கள் ஸ்பீக்கர் மட்டும்தான் டிசைட் பண்ண முடியும். அதை வந்து முதலமைச்சர் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் நீங்கள் வந்து ஒரு விஜய் அவர்களை வந்து முதலமைச்சராகவும் பார்க்கிறார்கள், ஒரு ஸ்டாராகவும் ஒரு டேஷிங் ஆக்டராகவும் மக்கள் பார்க்குறாங்க. ஸோ அவரோட கான்ஸ்டுவன்சிக்கு அவர் வந்து அந்த ஒரு சைனை பண்ணணும்னு நினச்சிருக்கலாம்.
பட் அதை அவாய்ட் பண்ணோன்னா அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் அதை ஸ்பீக்கர் அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அது யாரையும் காயப்படுத்தும் விதமாக இல்லை அப்படிங்கிற இடத்துல தான் அவர் சொல்கிறார். ஆனால் அன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருவரை ஒருவர் கிண்டல் செய்யும் விதமாக, கேலி செய்யும் விதமாக ஒரு சில விஷயங்களை செய்யும்போது அது மாண்புக்கு எதிராக வரும். பட் இது மாதிரி எனக்கு நடந்ததா தெரியல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னு நினைக்கிறேன். எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவர் ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் மாதிரி பண்ணியிருக்காரான்னு எனக்கு தெரியல. பட் இதுதான் புதுசுன்னு நினைக்கிறேன். இதில் ஒரு சட்டமன்றத்தினுடைய மாண்பு குலைஞ்சு போச்சுங்கிற அளவுக்கு அந்த அவர் பண்ண ஸ்டைலில் ஒன்றும் பெரிய ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. மீண்டும் சொல்கிறேன், குட்டி கதையை விஜய் அவர்கள் தவிர்த்து. அந்த குட்டி கதை மிகப்பெரிய விவாதமாக நேற்று சமூக வலைதளங்களில் இன்னைக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பேசினாலுமே அது அரசியலை தாண்டி பெரிய விவாதமாக மாறுறதை நம்ம பார்க்க முடியுது. நேற்று அந்த குட்டி கதை அப்படிதான் மாறிடுச்சுங்களா? இல்லை, குட்டி கதை அவர் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஒரு முதலமைச்சராக ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்ற ஒருவராக அவர்கிட்ட நிறைய கிரேஸ் இருக்கும். இது கொஞ்சம் கிரேஸ் கம்மியாக இருக்கோ அப்படிங்கிற மாதிரி இடத்துக்கு கொண்டு போய் அவரை வைக்கிறது. ஏன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி, எம்ஜிஆர் அவர்கள் பார்த்திராத வெற்றி. இதை சொன்ன நிறைய பேர் கோச்சிப்பாங்க, அதுதான் உண்மை. தரவுகள் அதுதான் சொல்லுது. எம்ஜிஆர் அவர்கள் முதல் தேர்தலில் 33% வாக்குகள் வாங்குகிறார். இரு கட்சி கூட்டணி வைக்கிறார். ஆல் இண்டியா ஃபார்வர்ட் பிளாக்கும் சிபிஎம்மோடையும் கூட்டணி வச்சு தான் அவர் ஆட்சிக்கு வர்றார், திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். ஆனால் திரு ஜோசப் விஜய் அவர்கள் முதல் தேர்தலில், இன்னொன்று எம்ஜிஆர் அவர்கள் கிட்டத்தட்ட அந்த தேர்தலில் அவர் 3வது முறை சட்டமன்ற உறுப்பினர். அவரோட நிறைய சீனியர்ஸ் டிஎம்கேலேருந்து ரிசைன் பண்ணிட்டு இவரோட சேர்ந்துருக்கிறாங்க. நிறைய பேருக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எம்ஜிஆர் அவர்களே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பாலிட்டிஷியன் அவர் முதலமைச்சர் ஆகும்போது. ஆனால் எதுவுமே இல்லை திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு. கட்சி ஆரம்பித்து 2 வருஷம்தான் ஆகுது. கூட யாருமே புதுசாக கிடையாது. ஆனால் அவரால் 35% வாக்குகளை பெற முடிகிறது என்றால் அவர் எம்ஜிஆரை ஓவர்டேக் பண்ணிட்டாருங்கிறத தான் நான் சொல்லுவேன். இந்த ஃபஸ்ட்டு எலெக்ஷனில் இப்படிப்பட்ட எம்ஜிஆர் அவர்கள் பெறாத ஒரு வெற்றியை பெற்றிருக்கக்கூடிய திரு ஜோசப் விஜய் அவர்கள் இன்னும் ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக சட்டமன்றத்தில் இருந்திருக்கலாம். திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோல்வியடைந்து விட்டார் அப்படிங்கிறத வேற மாதிரி சொல்லியிருக்கலாம், டைரக்டாகவே சொல்லியிருக்கலாம். அவர் சொன்னார்ல, குளத்தூர்ல 5 நிமிஷம் பேசுனதுக்கு, ஸோ அந்த மாதிரியே பேசியிருக்கலாம். அதனால தான் இன்னைக்கு உங்கள் தலைவர் கூட இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாருன்னா அது பெரிய அளவில் இம்பேக்ட் வந்திருக்காது. ஆனால் திரு விஜய் அவர்கள் பேசியதற்கு அப்படியே எதிர்மறையாக திரு உதயநிதி அவர்கள் கொடுக்கின்ற அந்த ரியாக்ஷன் அது எந்த விதத்திலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ரியாக்ஷன். அது ஒரு பர்சனல் அட்டாக் மாதிரி. ஆமாம், ஏன்னா விஜய் அவர்கள் கூட முதல்ல அவாய்ட் பண்ணியிருக்கலாம். பட் எம்கே ஸ்டாலின் இஸ் ஸ்டில் த டிஎம்கே பிரசிடென்ட். அவர் 50 வருட காலம் தமிழ்நாடு அரசியலில் இருக்கக்கூடியவர். அவரை இக்னோர் பண்ணிவிட்டு நீங்கள் தமிழ்நாடு அரசியல்லாம் இந்த காலத்தில் பேச முடியாது. அப்படிப்பட்டவர் ஒரு பாலிட்டிஷியன். அவரை இவர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு, சபையில் இல்லாதவங்கள. ஆனால் உதயநிதி அவர்கள் வெளியில் திரு விஜய் அவர்களினுடைய பர்சனல் லைஃப்பை அதுவும் அதை அட்டாக் பண்ணும்போது அது இந்த பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸை பெருமளவுக்கு கீழே கொண்டு போகிறாங்க. அதை அவாய்ட் பண்ணிடணும். முதலமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் தமிழகத்தில் ஜெயலலிதா அவர்களும் கருணாநிதி அவர்களும் மறைந்த பிறகு திரு எடப்பாடி பழனிசாமியும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் ஒரு அரசியல் மாண்பை நிறுவியிருக்கிறார்கள். அந்த அரசியல் மாண்பு என்னன்னா, ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் அன்பை பரிமாறிக்கொள்வது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தாயார் மரணமடைந்த போது திரு ஸ்டாலின் அவர்கள் அவர் வீட்டுக்கு சென்று ஆறுதல் சொன்னார். திரு கருணாநிதி அவர்கள் மரணமடைந்த போது தன்னுடைய ஒட்டுமொத்த கேபினெட் சகாக்களையும் அழைத்து அவருக்கு மரியாதை செலுத்தினார் திரு எடப்பாடி பழனிசாமி. ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்தில் தன்னுடைய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் அழைத்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார் திரு ஸ்டாலின் அவர்கள். இப்படிப்பட்ட ஒரு அரசியல் மாண்பு ஒன்று இன்று தமிழ்நாட்டில் நிறுவப்பட்டிருக்கிறது. இந்த மாண்பை காக்க வேண்டிய கட்டாயமும் பொறுப்பும் இந்த 2 பேருக்கும் இருக்குது. இன்னைக்கு 2 பேருமே இது போன்ற பர்சனல் அட்டாக்ஸ்லாம் இல்லாமல், இது பர்சனாலிட்டி ட்ரிவன் பாலிட்டிக்ஸாக இல்லாமல் ஒரு க்ரோத் ஓரியன்ட், பீப்புள் ஓரியன்ட் பாலிட்டிக்ஸாக போகணுங்கிறத 2 பேருமே என்ஷூர் பண்ணோம். அதில் முதலமைச்சருக்கு பெரும் கடமை இருக்குது. முதலமைச்சர் விஜய் விமர்சித்ததாக இன்னைக்கு டிஎம்கே ஜென்சி இளைஞர்கள் மீதான நடவடிக்கை இருக்கு. தொடர்ந்து திமுகவில் அமைப்பு செயலர் RS பாரதியாக இருக்கட்டும், அதுக்கடுத்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து விமர்சிச்சுறாங்க. நீங்க என்ன நடவடிக்கையா இருந்தாலும் நாங்க மிக எதிர்த்து போராடுறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் கூட சற்று நேரத்துக்கு முன்னாடி எத்தனை வழக்குகள் நாங்க போட்டாலும் அதை பாத்துக்கிறதுக்கு தயாராக இருக்கும் அப்படின்றாங்க. தொடர்ந்து அடக்குமுறை இருக்கு அப்படின்றத பிம்பத்தை கட்டமைக்கிறாங்களா?
இல்லை, திமுக வந்து இதை விட அவங்க எமர்ஜென்சி எல்லாம் பார்த்த கட்சி. ஒரு அரெஸ்ட்டுக்கெல்லாம் பயப்படுற கட்சி எல்லாம் டிஎம்கே கிடையாது. இன்னைக்கு அந்த விஷயத்தை எல்லாருமே விகரசா பேசுவாங்க. அந்த போராட்டம் பெருசா நடத்த போறோம் அப்படின்றது இருக்காங்க இல்லீங்களா? கட்சியில யாராவது ஒருத்தருக்கு வந்து ஒரு விஷயம் நடக்கும் பொழுது எப்பொழுதுமே திராவிட கட்சிகள்ல ஒரு கிளை செயலாளருக்கு ஒரு பிரச்சனைனாலும் டாப்ல இருந்து மேல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும். அது டிஎம்கே ட்ரூ டு தேர் பார்ட்டிஸ் கேரக்டர் அதை பண்றாங்க. அதை நீங்க கொஸ்டினே பண்ண முடியாது. நீங்க இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுமே தவிர அதை ஒன்றும் பண்ண முடியாது. பட் டிஎம்கே வந்து ஒரு எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது அவங்க வந்து உண்மையிலே ரொம்ப சிறப்பாக செயல்படுவாங்க. அந்த செயல்பாடு சிறப்பாக இருக்கணும், பர்சனல் அட்டாக்ஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான். அந்த பர்சனல் அட்டாக்ஸ் அப்படிங்கிற விஷயம் தாவேக்காவுக்கும் பொருந்தும். அவங்களும் எதிர்கட்சி தலைவரையோ இல்லை திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் திமுக தலைவரையோ பர்சனலாலாம் பேசக்கூடாது. பட் இந்த கவர்மெண்ட்டுக்கும் வந்து குண்டாஸ் போடுறது இது போன்ற விஷயங்களை இந்த கவர்மெண்ட்டும் போன கவர்மெண்ட்டெல்லாம் பின்பற்றக்கூடாது. கடந்த கவர்மெண்ட் வந்து பெருமளவில் மக்கள்கிட்ட கெட்ட பேர் வாங்குறதுக்கு காரணம் என்னென்னா, அவங்கள எதிர்த்து பேசுகிறவங்களை எல்லார் மேலேயும் குண்டாஸ் போடுறது. சவுக்கு சங்கர் அவர்கள் எல்லாம் அவர் அபியூசிவாக பேசுவார் சம்டைம்ஸு. அவர் வந்து ஒரு சில கருத்துக்களில் வந்து ரொம்ப காட்டமாக இருப்பார், இல்லைன்னு யாருமே சொல்ல. அவர் பேசுகிற கருத்துக்களை எல்லாத்தையும் எல்லாரும் ஏற்றுக்கொள்வதே கிடையாது. ஆனால் அவரை கைது செய்யலாமா? உங்களை எதிர்த்து பேசிட்டாங்கங்கிறதுக்காக நீங்கள் கைது பண்ணி அவங்கள குண்டாஸில் வச்சிங்கன்னா அன்னைக்கு கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற விஷயம் எங்கே இருக்குது அப்படிங்கிற கேள்வி எழுதல. அங்கே தான் எல்லாருமே பத்திரிகையாளர்கள் அப்புறம் நிறைய ஆக்டிவிஸ்ட் எல்லாருமே வந்து சவுக்கு சங்கர் அவர்களை கண்டிக்கும் பொழுது கூட அவருடைய அரெஸ்ட்டை வந்து தவறுன்னு சொன்னாங்க. அதை பண்ணியிருக்கவே கூடாது. நீங்கள் வந்து இண்டிவிஜுவல்ஸை வந்து அவங்க உங்களுக்கு எதிராக பேசுகிறாங்கங்கிறதுக்காகவே நீங்கள் அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அப்புறம் தமிழ்நாட்டில் எல்லாரையும் நீங்கள் அரெஸ்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை இந்த கவர்மெண்ட் வந்து அறவே செய்யக்கூடாது. முக்தார் அவர்கள் வந்து ஆபாசமாக பேசுகிறார், இல்லைன்னா யாருமே சொல்ல. இன்ஃபேக்ட் நான் முக்தார் அவர்களை பத்திரிகையாளர் இல்லைன்னு சொல்லுவார். அவர் பத்திரிகையாளரே கிடையாது. ஆனால் அவர் மேலே குண்டாஸ் போடுறதுக்கு உங்களுக்கு வந்து இது இருக்கணும்ல, ஒரு கிரவுண்ட் இருக்கணும்ல. நீங்கள் இஷ்டத்துக்கும் குண்டாஸ் போடலாம் முடியாதுல்ல, அதுக்குன்னு ஒரு கிரவுண்ட் இருக்கணும். அவர் அந்த அளவுக்கு குண்டாஸ் வழக்கு இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் லாவை அமெண்ட் பண்ணி இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான விஷயங்களை பேசுபவர்கள் அவங்கள வந்து இந்த அளவுக்கு தண்டிக்கணும் அப்படின்னு கடுமையான சட்டங்களை நீங்கள் கொண்டு வந்துட்டு இது போன்ற வசைபாடுபவர்களை வந்து அந்த சட்டத்தின் கீழ் நீங்கள் கைது செஞ்சு அதற்கேற்ற மாதிரி நீங்கள் தண்டனை வாங்கி கொடுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் குண்டாஸை கொண்டு வர்றது வந்து சரியாக வராது. சவுக்கு சங்கர் மீது குண்டாஸ் வழக்கு போடப்பட்டது எப்படி தவறோ அதே போன்று தான் அந்த தவறு தான் இன்றைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. மிக தெளிவாக வந்து நம்ம நேயர்களுக்கு பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.